எம்ஆர்சி அப்படின்னு சொல்ல போகிற மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் அனௌன்ஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த எம்ஆர்சிக்கு யார் விண்ணப்பிக்கலாம், அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் நம்ம எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அஃபிஷியல் பிடிஎஃப் காப்பி தான். இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க ப்ரோ அப்படின்னா, அதாவது நேற்று 6/8/2021 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த பிடிஎஃப் காப்பியில் என்ன வேகன்சி தெளிவாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் சைட்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இது ரெண்டுமே லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜாப்காம் லிங்க்கில் தெளிவாக இருக்கும். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும், டச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வரும், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணால் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, இப்போ இந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் எங்கே போகிற இருக்குது அப்படின்னா வெல்லிங்டன் எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊட்டி தான். பதவியை பொறுத்தவரை இப்போ லோவர் டிவிஷன் கிளர்க்கில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது ஓபிசி கேட்டகரியில். பூட் மேக்கரில் ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்குது. பூட் மேக்கர்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெதர் ஷூலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதான் பூட் மேக்கர். அண்ட் நெக்ஸ்ட் குக் சமையல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 9 வேகன்சிஸ் இருக்குது. டெய்லரில் ஒரு வேகன்சி, சஃபைவாலா 3 வேகன்சி இருக்குது, பார்பர் முடி வெட்டுறவங்க 3 வேகன்சிஸ் இருக்குது, வாஷர்மேன் துணி தூக்குங்களுக்கு 5 வேகன்சிஸ் இருக்குது. இந்த பதவிகளுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட் கம்பல்சரி தான். ஸோ நான் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் மார்னிங் பார்த்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருப்பேன், அது நீங்கள் பாருங்கள். அது நல்ல வேகன்சி இருக்கும், நீங்கள் அது கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எல்டிசிக்கு பொறுத்தவரை 12வது அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். 12வதுக்கு மேலே நீங்கள் டிகிரி படித்தா கூட அப்ளை பண்ணலாம். பூட் மேக்கருக்கு கண்டிப்பாக மெட்ரிகுலேஷன்ஸ் படிச்சிருக்கணும். பட் கண்டிப்பாக அவங்க வந்து கேரி ஆல் கேன்வாஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் லெதர் ரிப்பேர் இன் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த எக்யூப்மெண்ட் அண்டு பூட்ஸ். ஸோ அவங்க காலில் போகிற பூட்ஸில் எல்லா வேலையுமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். குக் பொறுத்தவரை கண்டிப்பாக சமைக்க தெரியணும். இந்தியன் குக்கிங் ப்ரொஃபஷனல் ட்ரேடில் கண்டிப்பாக இருக்கணும். டெய்லர் ஷுட் பி ப்ரொஃபஷன் இன் த ட்ரேட். ஸோ டெய்லரிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் சஃபைவாலா அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் சஃபைவாலா ட்ரேட் அப்படின்னா ஒரு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபோட ரோல் தான் சஃபைவாலா. லோ கிரேட் ஒர்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்பர் கண்டிப்பாக முடிவெட்டு தெரியணும். வாஷர்மேனுக்கு துணி துவைக்க தெரியணும். ஏஜ் எல்லாத்துக்குமே வந்து 18 to 25 இருக்கணும். அதாவது என்ன கணக்குப்படி அப்படின்னா 27/8/2021 படி 18 வயசுக்கு மேலேயும் 25 வயசுக்குள்ளேயும் இருக்கணும். லாஸ்ட் டேட் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா 27/8/2021 முடிய போது அதுக்குள்ளார அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா த கமாண்டன்ட் த மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் வெல்லிங்டன் நீலகிரி தமிழ்நாடு, இந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். 25 வயசுக்கு மேலே ஆக்கிட்டா அப்படின்னா கண்டிப்பாக ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசிக்கு 3 இயர்ஸும் SC/ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை கண்டிப்பாக ரிட்டன் எக்ஸாம் உண்டும். ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா அந்தந்த ட்ரேடுக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப அப்ளிகேஷன் அதிகமாக வந்துட்டு அப்படின்னா அவங்க மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா தான் அட்மிட் கார்டு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் சைட்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இதிலே நீங்கள் ஃபில்அப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அப்படியே நீங்கள் A4 டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி நீங்கள் டைப்பிங்லேயே ஃபில்அப் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டோ அதோட பேர் எழுதிட்டு உங்களோட பேர் நீங்கள் 10வது மார்க்ஸ் படி கேபிட்டல் லெட்டர்லையும் சைடில் ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோவுக்கு மேலே நீங்கள் சைன் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் 10வது மார்க்ஸ் படி, ஏஜ் வந்து லாஸ்ட் டேட் 27/8 படி என்ன ஏஜ் உங்களுக்கு, என்ன கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, 10வது எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, 12th எவ்வளோ மார்க் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போடுங்க. அப்போ நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களோட மொபைல் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுத்துட்டு கீழே பிளேஸ் டேட் எழுதி நீங்கள் சைன் பண்ணுங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணோம் அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஸோ 10th அப்புறம் 12th இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட், ப்ளஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டில் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். எல்லா செராக்ஸ்லையுமே நீங்கள் கீழே சைன் பண்ணிடுங்க. செல்ஃப் அட்டஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது கூட 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது ஒட்டுறது இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுருங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 3 செல்ஃப் அட்டஸ்டு என்வலப். நீங்கள் திருப்பி அட்மிட் கார்டு வரதுக்கு நீங்கள் லெட்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி வைக்கணும் ப்ரோ அப்படின்னா ஒரு எம்டி கவரில் 2 அட்ரஸ் எழுதி அதில் 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டுங்க. இது மாதிரி 3 காப்பி கேட்டுறாங்க. எதுக்கு 3 கேட்குறான்னு எனக்கே தெரியல. 1 இருந்தால் போதும் அட்மிட் கார்டுக்கு, பட் அவங்க 3 கேட்டுறாங்க. ஸோ நீங்கள் 3யுமே வச்சு அமுச்சு விட்ருங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் 3 செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் அப்படிங்க வைக்கணும். அந்த கவரில் வந்து 30 ரூபா ஸ்டாம்ப் போட்டணும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு A4 சைஸ் கவரில் பேக் பண்ணிவிட்டு அது நீங்கள் என்ன பண்ணி ரிஜிஸ்டர் போஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். என்ன அட்ரஸ் அப்படின்னா த கமாண்டன்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் வெல்லிங்டனுக்கு நீங்கள் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக பற்றின டவுட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுறதுக்கு நான் ரிப்ளை தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.